ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி நம்ம விளாகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ தாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வீடியோங்க. எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்து சாமான்களை வாங்குறதும் அதை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷமும் கரெக்டாக செலக்ட் பண்ணிருக்கோம். இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருக்குமே இந்த ஷாப்பிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நானும் கிருத்திகா, எங்கள் ஹஸ்பண்டு ஹர்ஷனி, அப்புறம் எல்லோரும் இந்த 159 அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டிருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லங்க. நியூ சென்னை ட்ரேடர்ஸு, நியூ சென்னை ட்ரேடர்ஸ்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் நிறையங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது எடுத்தாலும் நம்ம எந்த திங்ஸ் எடுத்தாலும் 159 தான். அது அஞ்சரைப்பட்டிங்க, இந்த மசாலா சாமான் போட்டு வைக்கிற பாக்ஸு, அடுத்து டேபிள் மேலே இது போடுறது, அது பேர் என்ன, பெப்பர், ஊறுகாய், உப்பு இதெல்லாம் டேபிள் மேலே வித் ஸ்டாண்டர்டோடு போட்டு வைக்கிற மாதிரி குட்டி குட்டி ஜாடி, அடுத்தது பிங்காஞ்சாடி. நாங்கள் பின்னாடி ரொம்ப லேட்டாக போயிருந்தனால நிறைய சேல் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. பார்த்தாலும் ஒர்த்து தான். இது 159க்கு ஒர்த்து தான். கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. பட் டேமேஜாக இருக்கிறத அவங்களே பார்த்து தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. ஜெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க. இதுக்கு வாட்டர் ஜக்கு, டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிற மாதிரியும் இல்லை ரூமில் தண்ணி கொண்டு வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாட்டர் ஜக்கு. அடுத்து சமைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நிறைய பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம புளி கரைக்க எல்லாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அது. அடுத்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ் இருக்குது. இதில் இன்னும் நிறைய வாட்டர் பாட்டில், தனியாக வாட்டர் பாட்டில் 3 பாட்டில் 159 அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இது பாருங்கள், இந்த அப்பெல்லாம் சுடுவோம் இல்லையா, கையில் சுடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு இடிக்கு மாதிரி இருக்குது. அதெல்லாம் 159, 2 3 சேர்ந்து. இந்த இதுக்கு பாருங்கள், இந்த பாட்டில் நிறைய இருக்குங்க. அந்த பாட்டில் அப்புறம் சாமான்லாம் கொட்டி வச்சுக்கிற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டமே எக்கச்சக்கமாக இருக்குங்க. அடுத்தது அயனில், இரும்பில் வடை சட்டி, இழுப்பு சட்டி. அடுத்தது ஆனால் இதெல்லாம் சீசனிங் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. அதனால் நான் வாங்கலை இது. ஆனால் சீசனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. வெங்காயத்தை நறுக்கி போட்டு 2 வதக்கிட்டு தேய்ச்சலமினா சரியாக போயிடும். பட் ஆனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். வச்சிருக்கேனே இரும்பு தான் நமக்கு அப்படின்றதுனால நான் அதை வாங்கலை. இரும்புலேயும் பார்த்திங்கன்னா தோசை தவா இருந்தது, இழுப்பு சட்டி இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய இங்கே ஜால்னி, இந்த பூந்தி தேய்க்கிறது, இரும்பில் அடுப்பு இருந்தது. அழகாக இரும்பு அடுப்புலாம் பழைய இதுங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. அது விறகு வச்சு சமைப்பாங்க, வெந்நீர் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். அதெல்லாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெருசுங்க. அந்த இது பிளாஸ்டிக்கில் ஒரு ட்ரம் மாதிரி இருக்குங்க, பக்கெட்டு மூடி போட்டு நல்லா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ அரிசி கொட்டி மூடி வைக்கிறாங்க. அவ்வளோ பெருசு, நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுற துணியை போட்டு வைக்கிற அந்த கூடை. அடுத்தது ஸ்டூல், நிறைய டைனிங் டேபிள் முன்னாடி போட்டு உட்காந்துருக்கோம். ஸ்டூல் நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது ஸ்டூலு. அடுத்தது விளக்குமாறு நிறைய இருக்குங்க, அந்த மாதிரி துடைக்கிறது. அப்புறம் நல்லா இருக்க கார்டனிங் க்ளீன் பண்ணுற விளக்குமாறு. அந்த மாதிரி நிறைய விளக்குமாரிலே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி ட்ரம்மு, டப்பு, அழகழகான டப்பு, பிளாஸ்டிக்கில் நிறைய டப்புங்க. ஸ்டூல் விதமாக, சேரு, அதெல்லாம் பக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 159 தான். எல்லாமே 159 தான். ரொம்ப விதமாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எதுவுமே சாதாரண பிளாஸ்டிக் கிடையாது. எல்லாமே நல்ல ஒரு ஃபுட் சேவர் பிளாஸ்டிக் தான். தண்ணி ஜக்லேருந்து டிஃபன் பாக்ஸு குழந்தைங்களுக்கு விதவிதமாக இருந்தது நிறையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல், கரண்டி, இந்த இண்டோலியன் கரண்டின்னு அதுதான் ரொம்ப கெட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கரண்டி, அலுமினிய பாத்திரங்கள் நிறைய இருந்தது பெருசாக. தட்டெல்லாம் எவர்சலோட தட்டு, தாம்பாளம்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. பேஷன் இதெல்லாம் ரொம்ப பெருசு. சீர் வைக்கிறதுக்கெலாம் எடுத்தோம்னா, ஒரு கல்யாணம் வீட்டில் ஒரு விசேஷம்னா சீர் வாங்கி வச்சோம்னா ஒரு சீருக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இது வைக்கிற குழம்பு வைக்கிற குண்டான் மூடியோடவும் இருக்குது, வித் லெட்டும் இருக்குது, வித்தவுட் லெட்டும் இருக்குது. சூப்பராக நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு சிலது வெயிட் இருக்குது, ஒரு சிலது வெயிட் இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் ஒர்த்து தான். 159க்கு இதெல்லாம் ரொம்ப ஒர்த்து. நல்லா பெருசாக இருக்குங்க. இது வெளியில் வேறு எங்கேயாவது கடைகளில் போய் வாங்கினா கண்டிப்பாக 159க்கு இது வாங்க முடியாது இந்த பாத்திரம்லாம்.
அடுத்து எவர்சில்வர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிளேட்டு, நெறைய பிளேட்டு. அப்புறம் வந்து கரண்டி, ஸ்பூன் கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா 12, 13 கரண்டி வந்து 159 அந்த மாரி குடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு சில திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன திங்ஸ்ன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இது மாப்பு துடைக்கிற மாப்புங்க. இது 159 தான். அப்படியே நம்மளே அத இது பண்ணா தண்ணி அப்படியே புழிஞ்சுக்கும். அது தண்ணி வெளியில வந்துரும். அந்த மாரி புழியறதுக்கு. நம்மளே புழிய வேண்டாம். அத அப்படி கையால தொடாமயே அத இழுத்து விட்டோம்னா, அந்த தண்ணி எல்லாமே வெளியில நல்லா வடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம துடைக்கலாம். அந்த மரக்கரண்டி கிருத்திகா எப்ப பாரு சொல்லுவா என்ட்ட, "அம்மா விளாக்ல நீ வந்து வீடியோல போடும்போதெல்லாம் பார்த்தேன்னா, ஏதாவது போட்டு இடுப்பு செட்டில போட்டு வறுத்துக்கும் போது, கடையும் போது டொடக்கு டொடக்கு வீடியோல சவுண்டு கேட்குது. பார்க்குறவங்களுக்கு காதே போயிடும் போல இருக்கு. அப்படி இருக்கு. அதனால நீ வந்து இது மாரி வாங்கிக்கோ. இது சவுண்டு கேட்காது" அப்படின்னா. சரின்னுட்டு அந்த மரத்துல 3 வாங்கினேன். ஜிக்குங்க பெரிய பெரிய ஜிக்கு இது. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் சேவர் தாங்க இது. 159 தான். சரி ஃப்ரிட்ஜில வந்து இட்லி மாவு எதாவது அரைச்சி வச்சுக்கலாம். வேறு எதாவது அரிசி எதாவது கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் இது ஒண்ணு வாங்கினேன். ஜக்கு வந்து தண்ணி ஜக்கு ஒரு 3 வாங்கினேங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்ல வந்து வீடு கட்டும்போது அந்த இது வந்து அ பாத்ரூம்லலாம் ரொம்ப லிமிட்டா தான் செல்ஃப் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு பத்தல. அதனால வந்து கார்னர் செல்ஃப் வந்து பிளாஸ்டிக்ல இருந்தது. அது ஒண்ணு ஆர்கனைசர் வாங்கினேன். அடுத்து சோப்பருங்க. இந்த மாரி சோப்பர் இது. முன்னாடி ரோப் வச்சு தான் எடுத்துட்டு இருந்தேன். இது நல்லா ஈஸியா இருக்கு. அதனால வந்து அந்த சோப்பர் ஒண்ணு வாங்கினேன். அது பாருங்க அந்த கார்னர் ஷெல்ஃபு. அடுத்தது வந்து வெங்காயம், பூண்டு, அ உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாரி ஒரு ஆர்கனைசர் ஒண்ணு வாங்கினேங்க. அதுவும் ரொம்ப நல்லாவும் இதாவும் இருக்குங்க. நல்லா பக்கம் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா ப்ளூ கலர்ல நல்லா அழகா இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளேட்லயும் ஒரு 2 கிலோக்கு கிட்டத்தட்ட போடலாம். அவ்வளோ பெருசா இருந்ததுன்னா. தாராளம் நல்லா போடலாம். இது ஒரே இடத்துல வைக்கவும் எடுத்து அடைக்காம நமக்கு இருக்கும். இது வந்து இந்த சின்ன ஸ்டாண்ட் வந்து இந்த சின்ன ஆர்கனைசர் வந்து கிருத்திகா வந்து ரிமோட்டு அவ ரூம்ல வச்சுக்கிறது ரிமோட்டு குழந்தைங்களோட மெடிசின்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் அவ வாங்கினா. இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. பர்ஸ் விதவிதமான பர்ஸு. இது 159 தான். நிறைய ரேக்கு ஜிப் இருக்கு. நிறைய இருக்கு. ஏடிஎம் கார்டு, அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். பேங்க் பாஸ்புக்கு, பைசா எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. மெயினாக செல்லு வச்சுக்காம நல்லா நீட்டாக அழகாக இருந்ததுங்க. நிறைய வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோரேஜும் நிறையா இருந்தது அதில். அடுத்து இந்த ட்ரம் ஒன்று வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மளிகை சாமான்லாம் நான் அரிசி ட்ரம் ஏற்கனவே வச்சுருக்கேன் நான். இது மளிகை சாமான்லாம் கொஞ்சம் அந்த டப்பாவில் கொட்டிட்டு பையோட அப்படி அப்படியே வைக்கிறோம், கட்டை பையோட. அதனால அதெல்லாம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இதில் போட்டு வச்சுட்டோம்னா தேவையானப்போ தீர நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இதை நான் வாங்கியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். பட் ஆனால் நல்ல வெயிட்டு நல்லா இருந்ததுங்க. ஹேண்டிலோடு இருக்குது. நம்மளுக்கு நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. எதுவுமே வந்து சும்மா சாதாரண பிளாஸ்டிக்கே இல்லைங்க. நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த